டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? துணை பணிகள் என்ன? அதாவது மெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டிசிஷன்ஸ் மேக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு இனோவேஷன்னா என்ன? புதுமைப்படுத்துதல். இனோவேஷன்னா ஊக்குவித்தல், உருவாக்குதல், புதுமைப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இனோவேஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரிப்பரேஷன் of a personnel and organization to face the changes made in the business world. Continuous changes are being made in the business. Consumers are satisfied through innovation. Innovations includes developing new material, new product, new techniques and in production, new package, new design of the product and cost reduction. ஸோ இதுதான் புதுமையான ஒரு வியாபாரத்தினுடைய உலகமாக செயல்படக்கூடிய மாற்றங்களை எதிர்கொள்ள ஊழியர்களுக்கு அமைக்கப்படும் தயார் நிலைப்படுத்தும் செயல்பாடு புதுமைப்படுத்துதல் என்பதை குறிக்கும். வியாபாரத்தினுடைய தொடர்ச்சியான மாற்றங்களுக்கு இந்த இனோவேஷன் ரொம்ப பயன்படுகிறது. நுகர்வோருடைய திருப்தி அடைவதற்கும், புதிய பொருட்களை மேம்படுத்துவதற்கும், புதிய உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும், புதிய தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கும், புதிய ஒரு கைப்பை தயாரிக்கிறது, அப்புறம் புதிய வடிவமைத்தல், அதனுடைய செலவு குறைப்பு போன்றவற்றை புதுமைப்படுத்துதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைய கஸ்டமரெல்லாம் மேற்கொள்ளுறதுனா ரொம்ப குவான்டிட்டியை விட குவான்டிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி தான் நம்ம மக்களெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. சில பேர் குவான்டிட்டியை விட குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் புதுமைப்படுத்துதல்னு சொல்லலாம். ஸோ ரெப்ரசன்டேஷன்னா பிரதிநிதித்துவம்னு சொல்லுவாங்க. ஸோ a manager has to act as representative of a company. Manager has dealing with customers, suppliers, government officials, banks, financial institutions, trade unions and the like. It is the duty of every manager to have good relations with others. ஒரு மேலாளர் ஒரு நிறுவனத்தினுடைய பிரதிநிதியாக செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய அளிப்பவர்களாக இருக்க வேண்டும். அரசாங்க அதிகாரிகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் இதை போன்றவர்களுடன் மேலாளர் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும் என்பது தான் மேலாளனுடைய கடமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரி, டிசிஷன்ஸ் மேக்கிங்னா உங்களுக்கு தெரியும், முடிவு எடுத்தல். அதை எப்படி முடிவு எடுத்துன்னு, எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் ஏ நம்பர் ஆஃப் decisions every day. Decisions making help in the smooth functioning of an organizations. அதாவது ஒரு அமைப்பினுடைய ஒவ்வொரு பணியாளரும் பல்வேறு எண்ணிக்கையிலான முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறார்கள். ஒரு அமைப்பு இலக்காக செயல்படுவதற்கு முடிவெடுத்தல் உதவுகிறது. இதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்னா என்ன? கம்யூனிகேஷன்னா ஆல்ரெடி நம்ம ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து சேட்டலைட் வரைக்கும் இருக்கக்கூடியது கம்யூனிகேஷன் தான். இந்த பூமியிலிருந்து விண்ணுலகம் வரைக்கும் பாழக்கூடியது கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் இஸ் த டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் தாட்ஸ். அதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய எண்ணங்களை கண்ணோட்டங்களை அல்லது கருத்துக்களை ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வது தான் இது குறிக்கிறது. We've had opinions from the persons to another persons. Workers are informed about that should be done, where it is to be done, how it is to be done, and when it is to be done. Communications help to regulations of job and coordinate the activity.
தொடர்பு என்பது மனித எண்ணங்களையும் கண்ணோட்டங்களையும் கருத்துக்களையும் ஒரு நபர் மற்றொரு நபருக்கு பரிமாற்றம் செய்வதை குறிக்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன வேலை செய்யப்பட வேண்டும், அது எங்கே செய்யப்பட வேண்டும், அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அது எப்பொழுது செய்யப்பட வேண்டும் என்பது பற்றி தொழிலாளர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதோடு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது. சாப்டர் 2 க்ளோஸ். இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நான் எக்ஸாமுக்கு நான் இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும், இந்த 2 பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து லாங் ஆன்சர் கொஷின்ஸில். ஸோ அந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதிங்க. அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.